அமுதான தமிழே நீ வாழி. என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in our mother tongue, that is in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில். அதனால தமிழ்ல பேசுறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து ஒரு சவுக்கு தோப்பாக இருந்த இந்த இடத்தை 25 ஆண்டுகளுக்கு முன் 1998ஆம் ஆண்டு சவுக்கு மரங்களை சந்தன மரங்களாக மாற்றி, இந்த கிராமம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன், இந்த கிராமத்தையே ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக, அடக்கமும் அமைதியுமாக எனக்கு முன்னால் பேசி இங்கே அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருமை நண்பர் தனசேகரன் அவர்களே, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு ஒரு அற்புதமான ஐஏஎஸ் அகாடமியை, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி என்ற பெயரிலே ஒரு 12 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதன் இந்த எஸ்எம்பி ஐஏஎஸ் அகாடமி துவக்க விழாவிலே கலந்து கொண்டு நண்பர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் ஜனாதிபதி அழைத்து வந்து ஒரு அற்புதமான கூட்டத்தை நடத்தினார். நானும் அதிலே பங்கு கொண்டேன். அப்படிப்பட்டவர்களால் இதை துவங்கி வைப்பதிலே அவரும் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதை போலவே நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்பான் பாரதி. அந்த வைர வரிகளுக்கிணங்க தந்தைக்கு தப்பாத மகனாக தம்பி ராஜராஜன் அவர்கள் தன்னுடைய பிரெயின் சைல்டு என்று சொல்லுவார்களே, அப்படி இந்த எஸ்எம்பி ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பிக்க வேண்டும் என்று பெரிய இந்த இன்ஸ்டிடியூஷனை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இதை ஆரம்பித்து இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற தம்பி ராஜராஜன் அவர்களே, அதை போலவே இணை செயலாளராக என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார்களே, அப்படி இங்கே அமர்ந்திருக்கின்ற தம்பி வேலாயுதம் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூர் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து இந்த கல்வி குழுமத்தினுடைய இயக்குனராகவும் முதல்வராகவும் ஒரு ஐஏஎஸ்னா என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இந்த எஸ்எம்பி ஐஏஎஸ் அகாடமி தான் இனிமே சிறந்து விளங்கும், எத்தனை பாடம் எந்த பாடத்தில் எத்தனை மார்க் வாங்கலாம் என்ப அளவுக்கு அற்புதமாக உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி அவர்களே, gratitude is the mother of all virtues, Caesar or Roman Empire. நன்றி பயன் தூக்கி பார்த்தல் அரிதுன்னு, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம் என்பதை நிரூபிக்கும் வகையிலே என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த கல்லூரியில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக உங்களுடைய டீனாக என்னை அழைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முத்துலட்சுமி அவர்களே, அதை போலவே இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான எஸ்எம்பி ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பித்து அதை ஆரம்பிக்கின்ற
குழுவிலே என்னையும் அழைத்து ஒரு அற்புதமான உரையை எதிர்பார்த்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் காவல்துறை அதிகாரி. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் அதை நீங்கள் கவனமாக உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் இங்கு வந்தவுடன் குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி பணித்தார்கள். இது IAS IPS அகாடமியை ஆரம்பித்து அதில் படித்த IAS அகாடமியில் IAS ஆகிறவங்களுக்கும் இது பொருந்துங்கிறதுனால என்னுடைய நெஞ்சத்தில் நிழலாடிய இந்த உண்மை சம்பவத்தை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு பெரிய விழாவிலே கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு கேள்வியை வைத்தாள். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்று. நாளைக்கு IAS IPS அகாடமியில் நீங்க படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எழுதி ஒரு எஸ்பியாவோ ஒரு கலெக்டராவோ மேலும் மேலும் பெரிய அதிகாரத்தில் நீங்கள் அமர்ந்தால் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய இந்த அடிப்படை உண்மையை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. அருமை மாணவ மாணவிகளே, நான் உங்களிடம் நிற்பதற்கு காரணம் என்ன மார்க் வாங்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட், ப்ரிலிமினரின்னா என்ன, மெயின்னா என்ன, இன்டர்வியூன்னா என்ன, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பூமிநாதனை கூப்பிட்டு பேச சொன்னீங்கன்னா கொட்டிடுவார். அதற்காக மட்டும் நான் இங்கே நிற்கவில்லை. எதுக்காக நீ ஒரு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி ஒரு IAS IPS கலெக்டர் ஆகணும்? ஒரு தடவை இந்து தமிழும் பூமிநாதன் அவர்களும் சேர்ந்து கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னை அழைச்சிருந்தார். நான் கேட்டேன், எதுக்குங்க இங்கே கலெக்டர் செலெக்ஷன் ஆனவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு என்ன கூப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் மறந்துட்டாரா ஞாபகம் வச்சிருக்காரான்னு தெரில. இல்லை சார், நல்ல கலெக்டராக நல்ல எஸ்பியா எப்படி வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்ருக்கோம் சார்னார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருத்தை பதிவு செய்கின்றேன். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல பிரெஸ்டீஜ். இன்னும் வேற என்ன வேணும்? ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஒரு லைஃப் டைம் செக்யூரிட்டி, ஒரு பவர், ஒரு மரியாதை, ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல காரு, வருகின்ற வழிகளெல்லாம் வணக்கங்கள் குவியும் வழியாக ஒரு மரியாதையான வாழ்க்கையை ஏதோ பிறந்து விட்டோம் என்பதற்காக இல்லாமல் இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்பதற்காக நினைத்து நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னா, இந்த நேஷன் பில்டிங்கில் நம்மளை ஒரு பங்கா நீங்கள் அர்ப்பணிச்சுக்கணும்னா சிவில் சர்வீஸ் ஒன்று மட்டும்தான் வழி. இதுக்காக தான் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த சிவில் சர்வீஸ் எழுதணும், படிக்கணும், பெரிய அளவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளணுங்கிறதுக்காக தான் இது ஆரம்பித்ததனுடைய நோக்கம். சரி, எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஏன் செய்யறதில்லை? அருமை நண்பர்களே, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த சமூகத்தின், இந்த உலகத்தின் வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? சிந்தித்து பாருங்களேன். எல்லோரும் செய்வதையே நீங்களும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நீங்களும் இருப்பீர்கள். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீங்களும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீங்களும் சென்றடைவீர்கள். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. அது என்ன எல்லாரும் செய்யறது? நான் 1 to 5ன்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை வாங்கிறதுக்கு அலைஞ்சு வேலையை வாங்கிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, 2 குழந்தைகளை பெற்றுக்கிறது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, எங்கேயாவது ஒரு பேங்க்ல லோன் போட்டு வாங்கிக்கிறது, ஒரு 5 digit சம்பளம் 20,000 60,000 வாங்கிட்டு கடைசி வரைக்கும் EMI கட்டியே செத்து போறது. அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை.
தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம் வயசாயிடுச்சு செத்தோங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லடா இது. சாதித்து விட்டுத்தான் சாவேன் நத்தமக்கு வாய்த்தது இத்தோர் பிறவி மதித்திடும் என்பர் அப்பர் தேவாரத்துல. ஒரு மனிதனா பிறக்கிற பிறவி கிடைச்சிருக்கடா, அதுல சாதிச்சுட்டு தாண்டா சாகணும், அதுக்காக தான் இந்த வாழ்க்கை. சரி, இதை தடுக்கிறது எது? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், fear is the primary factor causes people live small. But you know one thing, most of the fear are illusions. பயம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு பெரிய அளவு சாதனைகளை நீங்கள் செய்ய முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை உளவியல் காரணம் பயம். ஆனால் நீங்கள் பயப்படுகின்ற பயத்திலே 99.9% பயம் illusions. அப்படின்னா என்ன? மாயை. If you want to live in the safe harbor, you will be among the living dead. யோசித்து பாருங்க, உண்டா இல்லையான்னு? It is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. என்ன அர்த்தம்? கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதுதான் கப்பல் செய்தனுடைய நோக்கமே. யோசித்து பாருங்களேன், செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதா. எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று ஒரே இடத்திலேயே சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். பாரதி அழகாக சொல்லுவான், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோ. எதுக்கா இருந்தாலும் பயம். சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவுகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார், துப்பாக்கி கொண்டு ஒருவன் தூரத்தில் வருவான், அவனை கொண்டு பயந்து வீட்டில் ஒளிப்பார், அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரின் வாழ்க்கையை கண்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. எதுக்கா இருந்தாலும் பயம். பிளீஸ் கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன். அது என்ன கம்ஃபர்ட் ஜோன்? நான் சொன்னேன்ல 1 to 5, அதான் கம்ஃபர்ட் ஜோன். அதுல இருந்து வெளியில வாங்க. ஏன்? Don't join the cautious crowd which plays not to lose, play to win. ஜெயிக்கணுங்கிற டீமோட சேர்ந்து விளையாடுங்க, தோத்துறக்கூடாதுங்கிற டீமோட விளையாடாதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். கத்தார்ல வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்துச்சு, புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் ஃபைனல். பிரான்ஸ் நடப்பு சாம்பியன், அர்ஜென்டினா கப்பை பறி கொடுத்து 9 வருஷம் ஆச்சு மெர்சி தலைமையில். உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இளைஞர்களாகவும் இளம்பெண்களாகவும் இருக்கிறீர்கள். மேட்ச் முடியுது, ஈச் 3 கோல்ஸ் டை. பெனால்டி ஷூட்டப்ல நிக்குது. நான் இப்ப சொன்னேன்ல, நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் த லைஃப். கால்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடெண்ட்ஸ். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்ட்டு. அப்போ மெர்சி தலைமையில் இருக்கிற டீம் ரிஸ்க் எடுக்கிறான். டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடிடா, எல்லாம் ஃபார்ம்ல இருக்கும், 4 கோலையும் அடிப்போன்னு. அதே அர்ஜென்டினா டீம் என்ன முடிவு பண்ணா, தோத்துறக்கூடாது, 1 கோலை கூட விட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் இந்த சூத்திரம் தான். வாழ்க்கைக்கும் இதே தான், விளையாட்டுக்கும் அதே தான், படிப்புக்கும் அதே தான். டூ ஆர் டைன்னு the best form of defense is offense முடிவெடுத்த மெர்சியினுடைய டீம் 4 கோல் போட்டு ஜெயிச்சான். 2 கோல் மட்டும் போட்டு தோத்துறக்கூடாதுன்னு விளையாண்ட டீம் இருக்கும் பாரு, செகண்ட்ல கப்பை வாங்கிட்டு இருந்த கப்பை பறி கொடுத்துட்டு வெளியில போனோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாடணும். ஏன்? நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. என்ன ரிஸ்க்? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும்? எல்லாத்துக்கும் பயம். ஒழிச்சிருங்க பயத்தை. சின்ன வயசுல இருந்து அற்புதமா சொல்லுவார் பட்டுக்கோட்டையார். சின்ன பிள்ளைகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, மரத்துல பேய் இருக்கு, அந்த பக்கம் போகாத, இப்படி எல்லாமே வளர்க்கப்பட்ட நாம் எதை செஞ்சாலும் அதுல பயம் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பூமிநாதன் படிச்ச ஒரு பொண்ணு
கொஞ்ச நாளைக்கு முன்னால SRM யூனிவர்சிட்டியில் இதே போல ஒரு அகாடமி ஓப்பனிங்காக நான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன். ஃப்ளைட் லேட்டு, ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக நான் பேச வேண்டிய நேரத்துக்கு போனோம். அப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணு அங்கே உட்காந்துச்சு, கருப்பு கிளாஸ் போட்டுருந்துச்சு, சன் கிளாஸ். வினோத் ஜெபின் IFS அப்படின்னு பத்திரிக்கை காமிச்சேன். அங்கே தான் வந்து நான் பத்திரிக்கையை பார்த்தேன், எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உட்காந்தோன்னு என்கிட்ட கேஷுவலாக திரும்பி என்னை பற்றி எல்லாம் சொல்லுது. எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியல. நான் எந்திரிச்சு போய் பேசினேன். பேசி முடிச்சோடனே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு அந்த பொண்ணு பேச போகும்போது அவங்க அப்பா வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனார். விஷுவலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு பார்வை திறனை முழுமையாக இழந்த ஒரு பெண்ணால் எத்துணை முயற்சியும் எத்துணை நம்பிக்கையும் இருந்தால் IFS பாஸ் பண்ணி தூதரகத்தில் வேலை பார்க்க முடியும்னா உங்களால எல்லாம் ஏன் முடியாது? யோசிப்பாங்க. இதை விட உங்களுக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? நேற்று அவங்க ஜனாதிபதி வந்த, முன்னாள் ஜனாதிபதி வந்த மீட்டிங்ல கூட அந்த போட்டோவை நான் பார்த்தேன். அப்போ யாரிடத்துல இருக்கிறது இந்த குறை? இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், எல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸா படிச்சவங்களா, ப்ரொஃபஸர்ஸ்ல இருந்து எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் தேவையான ஒன்று சொல்றேன். புத்தகங்கள் வாசிப்பை பற்றி உங்க சேர்மன் நிறைய சொன்னார். டை எம்டின்னு ஒரு புத்தகம், மிக அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியருடைய பெயர் வந்து டாட் ஹென்றி. காரணத்தோடு இந்த பதிவு. இது போல ஒரு இன்டெலெக்சுவல் உட்கார்ந்து இருக்கிற கிரௌடில் அந்த டாட் ஹென்றி கூப்பிட்டு கேட்கிறான், வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், USA. Twin Tower is there. Culturally, financially, commercially, we used to call it as a big apple. உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற இடம். பின் லேடன் கூட முதல்ல அதை தான் அட்டாக் பண்ணான், ட்வின் டவர்ஸை. அதனால உலகத்தில் விலை மதிக்க முடியாத இடம் அதுதான் அப்படின்னு சொல்றான். He said no. ஒரு பெண் எழுந்து தங்கத்தினுடைய விலையெல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். காரணத்தோட இந்த பதிவை சொல்றேன். ஆப்பிரிக்கன், சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல உலகத்துல கிடைக்கிற தங்கத்துல 15% 20% தங்கம் ஒரே இடத்துல கிடைக்குது. அதுதான்டா விலை மதிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லைங்கிறோம். UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார்ல இருந்து ஆரம்பிச்சு சவுதி அரேபியா வரைக்கும் தோன்ற இடத்துல எல்லாம் கச்சா எண்ணெய், பெட்ரோல் கிடைக்குது, ஃபியூல் கிடைக்குது, அதுதாங்கிறான். அதையும் இல்லைன்ட்டான். பின்ன எதிரான்னு அவனை கேட்கிறான். அவன் சொல்றான், the most valuable land in the world is the graveyard அப்படிங்கிறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா சுடுகாட்ட சொல்றான்ட்டு. ஏன்டா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான் பதில், ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க, அதுவும் கடைசி வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் ரொம்ப கவனமா கேட்குறீங்க. ஏன் லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்றேன் தெரியுமா? ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் தி லாஸ்ட் பெஞ்ச். யூ நோ வை? The best brain of the nation may be found in the last benches of the classroom. இதை சொல்வதற்கு காரணம், அவன்கிட்ட கேட்குறான். கேட்ட உடனே ரொம்ப கவனமா கேட்குறீங்க, அதனால இதை சொன்னேன் நான். எதுக்காகடா சுடுகாட்ட சொல்ற அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்றான், இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். உலகத்தை உள்ளங்கோயில் அடக்க வேண்டும் என்று நினைத்த ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டாரு. நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சவுக்கு தோப்ப சந்தனக்காடா மாத்தணும்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகமா மாற்றணும்னு நினைச்சேன். உங்களுடைய சேர்மன் தனசேகரன் மாத்திட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு IAS அகாடமி ஆரம்பிச்சு மிகச்சிறப்பாக நம்பர் 1 இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைத்த பூமிநாதன் அவர் வாழ்ற காலத்திலேயே எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அற்புதமா நடத்துறார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதை விட திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதி முடிச்சுட்டு செத்து போயிட்டார். திருமூலர் திருமந்திரத்தை எழுதணும்னு நினைச்சார், ஷேக்ஸ்பியர் எழுதணும்னு நினைச்சார், எழுதிட்டு போயிட்டார். இப்ப நம்ம இன்னைக்கு எல்லாரையும் பேசிட்டு இருக்கோம். இதை விட திறமை, இதை விட தகுதி, இதை விட வாய்ப்பு, இதை விட வசதி இருக்கின்ற பல கோடி பேர் அவர்களை விட தங்களிடம் எல்லாமே அதிகமாக இருந்தும் செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த எண்ணங்களோட அந்த வாய்ப்புகளை முழுமையாக உபயோகப்படுத்தாமல் செத்து போனவர்கள் அத்துணை பேரும் சுடுகாட்டிலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விலைமதிக்க முடியாத எண்ணங்களும் அவரோடு தூங்குகின்றன.
அதனால் சுடுகாடு தான் விலை மதிக்க முடியாத இடம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான செய்தி நண்பர்களே. Don't go to your grave with your best work inside you. Choose to die empty. உன்கிட்ட இருக்கிற அத்துணை திறமையோட சுடுகாட்டுக்கு போவதற முட்டாளே, அதனால யாருக்கும் உன்னுடைய வீட்டுக்கோ இந்த நாட்டுக்கோ உபயோகம் இல்ல, செஞ்சு முடிச்சிட்டு செத்து போ, அதுதான் எல்லோருக்கும் பெருமை அப்படின்னு சொல்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அத்துணை பேருக்கும் இது பொருந்துமா இல்லையா? சரி, எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லாராலையும் செய்ய முடியலையே. ஒரு அறிவார்ந்த கூட்டத்திற்கு நல்ல கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் மனதின் சிந்தனையோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏன் எல்லாராலையும் செய்ய முடியல? ரவீந்திரநாத் தாகூர் அழகா சொல்வார், ஸ்பிரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் and the winter is here, but the song I mean to sing remain unsung. For that I have spent my days stringing and unstringing my instrument. என்ன அர்த்தம்? சிறு பிள்ளைகளும் அமர்ந்திருக்கிறீர்கள், அதனால் சொல்லுகிறேன். இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழிலும் சொல்லுகிறேன். வசந்த காலம் போய்விட்டது, கோடை காலம் கடந்து விட்டது, குளிர்காலமும் வந்து விட்டது. ஆனால் நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே இறக்கப் போகிறேன் என்று சொல்லுபவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை கொடுத்த ஒரு மாமனிதன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, these words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. The time to start building your legacy is today, not 10 years from today when you have more time. Reflect on what it is you want to create in this world, more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness comes beginning something which does not end with you. நீ எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு அப்புறம் தள்ளி போடாதடா. இன்றைக்கு இப்பொழுதுதான் அதற்கு நல்ல நேரம், 10 வருஷம் கழிச்செல்லாம் இல்ல. அப்படி நீ செஞ்சேன்னா நீ நினைச்சதை உன்னுடைய வாழ்நாளிலேயே செய்து முடிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? கன்ஃபியூசியஸ் அழகா சொல்லுவாரு, we have 2 lives. The second begins when you realize that we have only one. My soul is in a hurry. I have counted my years. The time I lived so far is long. The time I am yet to live is very short. நான் வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் குறைவு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் the life is an inexhaustible well. தோண்ட தோண்ட ஊறுகின்ற கிணற்றை போல நம்ம இந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, death ought to be right before the eyes of the young people as such as right before the eyes of the old people. என்ன அர்த்தம்? வயதானவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எது முக்கியமான வேலையோ அதெல்லாம் இப்ப செஞ்சிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வயசாயிடுச்சு. இளைஞர்களுக்கும் அந்த பயம் இருக்கணும், நம்ம அந்த இடத்தை நோக்கி போறோம், வீணா நேரத்தை செலவு பண்ணக்கூடாது, எதுல செய்யணுமோ அதை செய்யணுங்கிற பயம் வரணுமா? அது எப்படி வரும்? எப்படி வரும் தெரியுமா? ஜார்ஜ் பெர்னாட்ஷா அற்புதமாக பதிவு செய்வான், I want to be thoroughly used up before I die. The harder I work, the more I live. I enjoy my life for its own sake. Life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. என்ன அர்த்தம்? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உழைக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மக்கள் மத்தியில் அதிகமாக வாழ்வேன். இந்த லைஃப்ங்கிறது ஒரு சாதாரண கேண்டில் இல்லை எனக்கு, ஆனா ஒரு ஒளி பொருந்திய டார்ச். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைட் ஆக்கி அடுத்த தலைமுறையிட்ட கொடுத்துட்டு போறனோ அப்பதான்டா நான் இப்பங்கிறோம். இன்னும் கண்ணதாசனுடைய வரியில சொல்லணும்னா, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. யோசித்து பாருங்க, செஞ்சுட்டு போனதுனால தானே நீ கண்ணதாசனை குறிப்பிடுறோம். அப்ப நம்ம தடம் பார்த்து நடப்பவர்களாக இல்லாமல் தடம் பதித்து நடப்பவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? பெஞ்சமின் பிராங்க்லின் இன்னும் அற்புதமா சொல்லுவான், மிக அற்புதமா சொல்லுவான். இஃப் யூ வாண்ட் டு, புத்தகங்கள்லாம் எழுதுறோம்ல, ஏன் எழுதுறோம்? இறந்து போனவுடன் நீங்கள் மறந்து போகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால்
படிப்பதற்கு நல்லதாக எதையாவது எழுதிவிட்டு செத்து போங்கள், அல்லது எழுதுவதற்கு ஏதுவாக ஏதேனும் செய்துவிட்டு செத்து போங்கள். If you would not be forgotten as soon as you are die and rotten, either you write things worth reading or do things worth die writing. என்ன வார்த்தைகள் பாருங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அத்தனை பேரும்? பெரியவர்கள் பூரா இதை ஏன் செஞ்சாங்க? இப்போதே செய்ய வேண்டும் என்பதற்காக. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. I do not want to participate in meetings where flamed egos parade. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வெட்டி பேச்சு பேசுற கூட்டத்துல எல்லாம் போய் உட்கார்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்குன்னா வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும், I do not want to participate in endless conversation and useless arguments to discuss about the life of other people who are irrelevant to me. எனக்கு சம்பந்தமே இல்லாதவனை பத்தி பேசி நேரத்தை வீணாக்க எனக்கு நேரம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? I want to be very close with people who are intelligent, who are human. I don't like to waste any of my remaining life. அதுக்கு என்ன செய்யணும்? I have looked in the mirror every day morning and asked myself, if today were the last day of my life, இது அமங்கலல்ல, இதான் லைஃப். If today were the last day of my life, would I want to do what I am about to do today? And whenever the answer has been no, I know that I need to change. தினம் தினம் கண்ணாடியின் முன்னால் நின்று இன்று என்னுடைய கடைசி நாளாக இருந்தால் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்வேனா, அல்லது அதை விட முக்கியமான ஒன்றை செய்வேனா? முத்துலட்சுமி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பர்பஸ் இருந்தால் தான் சார் நான் உன்னை செய்வேன், இல்லைன்னா அடமெண்டா நான் அதை மறுத்துருவேன் சார். இப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்களிடம் வாழுகின்ற நீங்கள், படிக்கின்ற நீங்கள், இதையெல்லாம் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும்? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? Sometimes I remember that I will be dead soon is the most powerful tool which I have ever encountered to take big choices in my life. How much work did you do today that you will be proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work each day. My dear friends, greatness emerges when you consistently choose to do the right thing even when it is uncomfortable. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போய் எக்ஸசைஸ் பண்றவன் உடம்புக்கும் 9 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு வர்றவன் உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அதே வித்தியாசம் தான் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவனுக்கும் 12 மணி வரைக்கும் தூங்குறவனுக்கும் இருக்கும். அப்போ எதை செய்யணும், ஏன் செய்யணும்? அப்ப நான் உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். I believe that you are capable of doing things. The best work is still ahead of you. IAS IPS ஆகக்கூடிய மனிதர்கள் இந்த அரங்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பது என் கண் முன்னால் தெரிகிறது. இது சத்தியம். நீங்கள் உழைத்தால், நீங்கள் முயற்சித்தால் மாற்று கருத்தே இல்லை. The best work is still ahead of you னு ஏன் சொல்றேன்? However, all the positive work, all the positive thinking will not amount to anything without decisive action. என்ன அர்த்தம்? எவ்வளவு உங்களுக்கு தன்னம்பிக்கை உரையை உணர்ச்சி பூர்வமாக சொன்னாலும் நீங்கள் அதிலே கடுமையாக செயல்படுத்தி உழைக்கவில்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் வரப்போவதில்லை. பூமிநாதனுக்கு நான் எழுதியிருந்தேன், வெற்றி அதன் விலையை தர தயாராக இருப்பவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் விலை வியர்வை. அதை உங்களுடைய கூட்டத்திலே, உங்களுடைய முகத்திலே அந்த வியர்வை துளிகளை நான் பார்த்தேன். அதில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது என்று சொன்னேன். யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. நான் உழைக்கவே மாட்டேன், ஆனா ஜெயிக்கணும். முந்தா நாள் தூத்துக்குடியில பேசிட்டு 2 நாளைக்கு முன்னால பூமிநாதன் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு, நேத்து வந்து ராமநாதபுரத்துல சதக்கல்லூரியில பேசிட்டு, முத்துலட்சுமி மேடம் அழைச்சதன் பேர்ல இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன், நாளைக்கு சென்ட் ஜோசப் காலேஜில் பேசணும். எப்படி முடியும்? எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும்? ஒவ்வொன்றும் வெவ்வேறு சப்ஜெக்ட். 70 வயதுல நான் இவ்வளவு படிக்கிற மணிக்கணக்கா உங்ககிட்ட பேப்பர் இல்லாம பேசுறேன்னா 20 வயதுல நீ எல்லாம் எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கணும்? அப்படி படிக்காம ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிப்ப? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா? The rest of us want you to act, and if you don't, the rest of us want you to act,
And if you don't, you are robbing yourself. You are robbing the family. You are robbing the institution. You are robbing the world of the contribution only you can make. நீ மட்டுமே உன்னுடைய வீட்டிற்கோ நாட்டிற்கோ செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து நீ உன்னை விலக்கிக் கொள்கிறாய். அதனால் my dear friends, don't go to your grave with your best work inside you, choose to die empty. அதனால உன்னிட்ட இருக்கிற அத்துணை திறமைகளையும் இந்த உலகத்தில் நீ வாழும் போதே செய்து அனுபவித்து விட்டு போ, அதனுடைய பலனையும் அனுபவித்துட்டு போ, அப்படியே எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டான். உங்களுக்கு தெரியுமா, மகாபாரதம் இருக்கு, அதுல உத்தவ கீதைன்னு ஒண்ணு வரும். எல்லோரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். புராணங்கள் தேவையா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. எல்லாரும் என்ன சொல்றாங்க, உத்தவ கீதையில உத்தவர் பக்கத்துல நிப்பாரு. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் வந்து வைகுண்டம் போகணும்னு முடிவு பண்ணிடுவார். கூடவே இருக்கிற உத்தவர் அதை கண்டுபிடிச்சிருவாரு. என்ன கிருஷ்ணா, வைகுண்டம் போறதா முடிவு பண்ணிட்டியே? காரணத்தோடு இந்த பதிவு. அவர் சொல்லுவாரு, ஆமாம்பாரு, எனக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போ, அப்படி போனேன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் சொல்றேன் பாரு. அவருக்குரிய ஸ்டைல்ல இவர் கா தக்ஷிணா அப்படின்னு கேட்பார். இந்த உலகத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு போ. அவர் சொல்லுவார், ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போடா, எடுத்துக்கிட்டே வந்துடாங்க, கொடுத்துட்டு போடாம. அவரும் டை எம்டி தான் பேசுறாரு, பாரதியும் டை எம்டி தான் சொல்றாரு, டாட் ஹென்ரியும் டை எம்டி தான் சொல்றாரு. எல்லோருமே இருக்கிறத கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. இருக்கிறத கொடுக்கணும்னா நம்மகிட்ட இருக்கணும்ல, அப்ப என்ன வேணும்? புத்தகங்கள் படிப்பதை பத்தி சொன்னார் இல்லையா உங்களுடைய சேர்மன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப கவனமா கேட்கறீங்க, அதனால இதை உள்வாங்கிக்கங்க. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. அருமை மாணவ செல்வங்களே, நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். ஏன் நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதான்டா உனக்கு அறிவு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்கள் எங்கே இருக்கும்? அருமை மாணவர்களே, மாணவிகளே, கல்லூரி. இப்ப நீங்க எல்லாம் கல்லூரிக்கு வந்துட்டீங்க. பெரும்பாலும் முன்னால் இருக்கிற 2 லைன் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாரும் கல்லூரிக்கு வந்துட்டீங்க. பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு படிப்பதற்கு கற்றுத்தருகின்றன. கல்லூரிகளுக்கு வந்த பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீ போகணும்னா கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். அது என்ன கற்றுக்கொள்வதற்காக படிக்கிறது? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் நீனும் உயர்ந்து உன்னுடைய வாழ்க்கையையும் உயர்த்தி கொள்ள முடியும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். நண்பர்களே, புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு வந்தவுடன் அல்லது கல்லூரி படிப்பை முடித்து நீ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் படிப்பு முடிந்து விட்டதே என்று புத்தகங்களை தூக்கி மூலையிலே போட்டுவிட்டு படிப்பு முடிந்து விட்டதாக யாரேனும் நினைப்பீர்களே, ஆனால் வாழ்க்கையிலே நினைத்த உயரத்தை அடையவே முடியாது. அடைந்தாலும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தொடர்ந்து படிக்க வேண்டும். எதற்காக எல்லோரும் படி என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. ஒரு IAS IPS ஆகணும்னா படிக்கணும்னா எதை நீங்க படிச்சாலும் எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணுங்கிறதுக்காக அடிப்படையை சொல்லுகிறேன். Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. You take it from me. இது மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை.
எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைச்சா படிக்கலைன்னா எப்படிங்க அறிவாளி ஆக முடியும்? யோசியுங்கள். நான் சொல்லுவது சரியா இல்லையா என்பதை நீங்கள் யோசியுங்கள். ஜப்பான் நாட்டில் ஒருத்தன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டா நம்ம குட் மார்னிங் சொல்ற மாதிரி அவன் பேசிக்கிறான். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, என்ன பேசிக்கிறான் அப்படின்னு கேட்டேன். அதிர்ந்து போனேன். 15 நாளுக்குள்ள நீ படிச்ச நல்ல புத்தகம் என்னடான்னு ஒருத்தனை பார்த்து கேட்டுட்டு குறிச்சிட்டு போய் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறான். அவன் அறிவாளியா இருப்பானா? நம்ம அறிவாளியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. என்ன படம் பார்த்த, யார் நடிச்சா, என்ன படம் ரிலீஸ், உருப்பட முடியுமா? யோசிங்க. உலகத்தோடு போட்டிப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கின்றோம். அப்போ ஒரு மாக்கியவல்லியின் ஒற்றை புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் கண்டதில்லை, தெரியுமா உங்களுக்கு? வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணுவிஞ்ஞானியாக மாற்றியது என்று அவரே குறிப்பிடுகிறார். ஒரு புத்தகம், ஒரு பேச்சு, ஒரு உரை. பிக்காசோவின் ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதுதான் புத்தகங்களினுடைய சக்தி, அதுதான் அந்த புத்தகங்களுடைய தகுதியே. அதுதான். அதற்காகத்தான் உங்களை படிக்க சொல்லுகிறோம், வேறு எதற்காகவும் அல்ல. சரி, படிக்கணும். படிச்சா என்ன ஆகும்? இப்ப இங்க படிக்கும்போது சொன்னாங்க ஜனாதிபதி பதக்கம், அந்த பதக்கம், இந்த பதக்கம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா எதுக்காக படிக்கணும்? எதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆகணும்? எதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆகணும்? எதுக்காக ஒரு மரியாதை வேணும்? இப்ப இந்த மேடையில இருந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்துற நம்ம பூமிநாதன்ல இருந்து, உங்களுடைய தலைவர்ல இருந்து, ராஜராஜன்ல இருந்து, நான் உட்பட என்னெல்லாம் எடுத்துங்களேன். எங்களெல்லாம் எதுக்கு மேடை கூப்பிடுறாங்க? நாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. பின் எதற்காக? எதுக்கு தெரியுமா? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிதான். நீ ஏழையா பணக்காரனா, ஜாதியில உயர்ந்தவனா தாழ்ந்தவனா ஒன்னும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகும். இப்ப போடும்போது காமிச்சாங்க, காவல்துறை காப் டர்ன்டு டீச்சர், காவல்துறையிலிருந்து மேடைக்கு வந்தவர். எப்படி மேடைக்கு வர முடிஞ்சு? உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், உங்களை பார்த்து சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு செயலும், பெரியவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், எஸ்பி கலெக்டர் எல்லாரும் உட்காந்துருப்போம். இது எங்கேயுமே பதிவு பண்ணல, உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அது எப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் ஜாபுங்க. ஒரு 32 போலீஸ் ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு எஸ்பி கையெழுத்து போட்டா எவன் கூட்டம் நடத்துறதுனால உன்னிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்தணும். ஒரு பெரிய என்கவுண்டர் வருது, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஒருத்தனுடைய உயிரை எடுப்பதற்கு சட்டத்தில் உனக்கு இடம் உண்டு. ஒரு கலெக்டர் 144 கர்ஃபியூ கையெழுத்து போட்டாருன்னா 4 பேருக்கு மேல சேர்ந்துருன்னா ஜெயிலுக்கு போயிருவார். கலெக்டர் ஒரு கிரீனிங்ல கையெழுத்து போட்டாருன்னா ஒருத்தனை பெயிலே இல்லாம குண்டா சைக்கிள் உள்ள டீடைன் பண்ணிடலாம். கலெக்டர் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்தாருன்னா, லாண்ட் ஆர்டர் ரேரஸ்ட் இன் ரேர் கேசஸ்ல, லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ல ஒரு கலெக்டர் போடுற கையெழுத்து ஒருத்தனை ஒரு உயிரை எடுத்தோம், வேற வேணா எடுக்க முடியுமா? ஜெயிலுக்கு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ கலெக்டர் போஸ்ட் நான் சொன்னல, நல்ல பங்களா, நல்ல காரு, ஒரு ரிவால்விங் லைட்டு, இதெல்லாம் தான் உங்களை அந்த பக்கம் ஈர்த்து கொண்டு செல்வது. இப்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலை பார்த்தேன், போலீஸ் ஆஃபீஸரா இருந்தேன், மெடல் வாங்கணும்னு என்ன அறிமுகப்படுத்தினாங்கல்ல. இப்ப நான் எங்க நிக்கிறேன்? அருமை மாணவர்களை, மாணவிகளை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். படிப்பை பத்தியும் கல்வியை பத்தியும், ஏன் நீ கலெக்டர் ஆகணும், எஸ்பி ஆகணுங்கிறத பத்தியும் சொன்னேன். எதுக்காக ஆகணுங்கிறதையே நான் மையப்படுத்தி பேச விரும்பினேன். இப்ப நிக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் படிச்சா நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலைன்னாலும் அந்த படிப்பு உன்னை கைவிடாது. எப்படி? கான்ஃபரன்ஸ் நடக்குது. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வர், நடந்ததை அப்படியே பதிவு செய்கிறேன். ஆஷிஷ் வச்சானி அப்படின்னு ஒரு கலெக்டர் திருச்சியில், அவரு நானும் பக்கத்துல, அவர் கலெக்டர், நான் எஸ்பி. எந்திரிச்சு பேசணும்.
மூர்த்தி லாண்டாடு சப்ஜெக்ட் நீங்க பேசுங்கன்ட்டார் அவர். நான் எந்திரிச்சு பேசினேன். 7 நிமிஷம் பேசணும். ஆங்கிலத்தில் பேசிட்டு உட்கார்ந்தேன். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, மூர்த்தி, ஐ நோ யூ ஆர் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ யூ ஆர் எ வெரி குட் ஆரேட்டர் அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. ஓ, நம்ம பேசுறோம் போல் இருக்கு அப்படின்னு முதல் புள்ளி எனக்கு உழுவுது. ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறின. முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து முதல்வர், நான் திருச்சி எஸ்பியா வந்து உட்கார்றேன், சவுண்டையா கலெக்டர். அதே மாதிரி அவரு நீங்க பேசணும்ட்டாரு. 7 பேருக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு முடிவோட போயிருந்தா இன்னைக்கு தமிழ்ல பேசணும். நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. தமிழ்ல எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோன்னா பேனாவில் இவ்வளோ பெரிய பேனா வச்சு எழுதிட்டு இருந்த ஒரு பேனாவை கழிச்சிட்டு இப்படி கண்ணாடி கழட்டி இப்படி பார்த்தாரு. காரணத்தோடு இந்த பதிவு பார்த்தோன்னா சரி இவர் கவனிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு 10 நிமிஷம் பேசி முடிச்சேன். பக்கத்துல ஸ்ரீபதி ஐஏஎஸ்னு சீஃப் செக்ரட்டரி, எல்லா கலெக்டரும் உட்காந்துருப்பாங்க, தமிழ்நாடே இருக்கும். அவர் மைக்கை வாங்கி தமிழ் நல்லா பேசுறப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி அப்படி சொல்லக்கூடாதியா, நல்ல தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு. காக்கி உடைக்குள் கன்னி தமிழ் அப்படின்னாரு. என்னடா நார்த் போல் சவுத் போல் இது ரெண்டுமே நம்ம நல்லா பேசுறோம்னு சொல்லுது. உண்மையிலேயே நம்ம நல்லா பேசுறோம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். தமிழ்ல பேசினா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும், அதனால தமிழ் படிக்கணும். நான் சுவாலஜி மேஜர். என்னடா தமிழ் படிக்கணுமான்னு சொல்லிட்டு எஸ்பிஆர் ட்ரிச்சில் இருக்கும்போது பாரதாசன் யூனிவர்சிட்டியில் தமிழில் சேர்ந்தேன். அங்கே போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினாதான்டா நீ பிஹெச்டி பண்ண முடியும்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னாக்கா கடுமையான படிப்பு. யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் எம்ஏ முடித்தேன். தமிழ் உங்களுக்காக சொல்கிறேன், தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவு பண்ணுறேன், ரெகுலரில் படிக்கிறதுக்கு. உங்களை மாதிரி உள்ளவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, நானும் உட்காந்துருப்பேன். D++ வாங்கி தமிழில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சு கவர்னர்கிட்ட டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த மாதிரி மணக்குள விநாயகர் கல்லூரி மாதிரி கல்லூரிக்கு வந்து அங்கே நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டாக்டர் ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்கு. என்னடா ஜெயிக்கலாம் நினைச்சிட்டு வந்து அங்கே இத்தனை பேர் பிஹெச்டி இருக்காங்களே. அப்பதான் தெரிஞ்சு நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல், சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்பவர்கள் சொல்வதை இந்த உலகம் கேட்கிறது. அதுக்கப்புறம் தான் இப்ப நீங்க பார்த்த 2500 மீட்டிங், 20 லட்சம் பேரை நேர பார்க்கறது, 25 நாடுகளில் போய் பேசுறதெல்லாம் இங்கதான் நிக்குது. அப்ப இந்த படிப்பு எப்பொழுதும் உங்களை கைவிடவே விடாது. சரி, படிப்பு இருக்கு, வேற என்ன வேணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். விவேகானந்தர் சொல்றாருங்க, எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதிங்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். இதை விட புரியுற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணணும்னு பெருசா நினை. இங்க வந்தோன்னு ஆரம்பிக்கும் போது ஒண்ணு போட்டாங்க, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர் தின்னு எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் தென்னியராக பெறின் காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிதுன்னா சொன்னது வள்ளுவருங்க. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த வேளம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். ஏன் இவங்கெல்லாம் அப்படி வரிசையா சொன்னாங்க? வள்ளுவர் சொல்றாரு, பாரதி சொல்றாரு, விவேகானந்தர் சொல்றாரு. சரி, ஆங்கில புத்தகங்கள் சென்றால் பக்கம் இப்ப நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, நான் உட்பட நாமெல்லாம் இப்ப இந்த எந்த நிலையில இருக்கோம்ல, நாம் என்ன நிலையிலே இன்று இருக்கிறோமோ அத்துணைக்கும் காரணம் உன்னுடைய மனமே. சொல்றது யாரு? புத்தர். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையும் உயர்ந்த ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். அரிஸ்டாட்டில் சொல்றாங்க, மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன்கள் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றோம். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ, உனக்கு
கண்டிப்பாக ஒன்று வேண்டும் என்று மனதிலே உறுதியாக நீ பற்றி கொண்டாயே, ஆனால் அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன்னை நோக்கி வந்தே தீரும். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இதுல யாரோ 10 பேர் நம்மெல்லாம் கலெக்டர் ஆக முடியுமா, எஸ்பி ஆக முடியுமா, சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண முடியுமா நினைத்தவர்களினுடைய மனதினுடைய எண்ணம், ராஜராஜன் வந்து இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பூமிநாதனே என்னையும் கூப்பிட்டு வெங்கடாச்சலபதி சார் இப்படி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்களிடம் முதல் நாளே பேச வைக்கிறார்கள் என்றால் இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறதா உபத்திரவம் செய்கிறதா? இதை உபயோகப்படுத்த நீ உபயோகிச்சுக்கலன்னு வச்சுக்க, அது யாரோட தப்பு? யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், என்ன நினைக்கிறியோ அது மாதிரி ஆயிரலாம்னு சொல்றாங்களே, எனக்கு அது மாதிரி ஆயிருந்தா தானே உங்கள்கிட்ட சொல்ல முடியும். இதை பதிவு செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டதனால் ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறேன். அருமை நண்பர்களே, ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனான நானும் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போலீஸ் வேலை, குரூப் 1, ஐபிஎஸ் அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு தினம் 9 மணிக்கு ட்ரெயின்ல இறங்கி நடந்து போவோம். போதலூர்ல இருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்ல இருந்து நடந்து, காரணத்தோடு இந்த பதிவு. பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃபுல்லா மெடல்ஸ் குத்திட்டு ஆஜானு பாகுவான ஒரு தோற்றத்தோட சிவப்பு விளக்கு சுழல், அப்பெல்லாம் சிவப்பு விளக்கு 11-11 ஒரு அம்பாசிடர் கார்ல தஞ்சாவூரின் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த நாகப்பட்டினம்லாம் திருவாரூர்லாம் ஒரே மாவட்டம். அந்த எஸ்பி ஆபீஸ் போவார். மிகப்பெரிய மரியாதைக்குரிய திரு வால்டர் தேவாரம் அவர்கள், அப்ப எஸ்பி. இப்ப மூணாறு டு மெரினான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்னுடைய இந்த இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. காவல்துறையிலும் பேச்சுலகிலும் ஒரு மனிதன் சாதித்தது இதுதான் முதல் முறை என்று ஒரு பக்கம் எழுதியிருக்காரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவரை பார்க்கிறேன் நான். எப்ப? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் என்னுடைய நண்பனும் நிற்கிறான். தினம் எங்களை பார்த்துட்டு அவர் போவாரா, அவரை பார்த்துட்டு நாங்கள் போவோமாங்கிற மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு நாள் காரை நிறுத்தினார். டேய், 2 பேரும் காலேஜுக்கே போகிறது இல்லையா, டெய்லி பார்க்குறேன், காலையில் இங்கே நிற்கிறேன்னார். சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? என்ன மாதிரி ஆகணுமான்னு கதவை திறந்துட்டு இறங்கினார். முதல்ல ஒரு தட்டி கொடுத்து, நீ போய் என்சிசியில் சேர்ற, ஒழுங்கா படி, மீதி நேரம்லாம் கிரவுண்டில் செலவு பண்ணுனார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சார். என்சிசி அண்டர் ஆஃபீஸர் ஆன, ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன், பரீட்சை வந்துச்சு, சர்வீஸ் கமிஷன் எழுதினேன், ஆக்சிலேட்டர் ப்ரொமோஷன் வந்துச்சு, 10 வருஷம் எஸ்பியா இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய ஏழை தாயை அழைத்துக் கொண்டு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்து. இது இனிமேதான் உங்களுக்கு கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று அன்றைக்கு தெரியாது. நான் கிரவுண்ட்ல இருக்கிறப்பெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்கள் போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அவன் நூலகத்திலே உட்கார்ந்துருந்தான். நூலகத்திலேயே படித்த என்னை விட ஏழ்மையான குடும்பத்து நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றான் கலெக்டர் ஆபீஸ்ல. நீங்க நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு அரசு பள்ளியில, அரசு கல்லூரியில, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இப்படி வரும்போது, கலெக்டரா எஸ்பியா எங்களால வர முடியுங்கும் போது, உங்களால மணக்குள விநாயகர்ல படிச்சுட்டு ஏங்க வர முடியாது? ஐஏஎஸ் அகாடமி ராஜராஜன் ஆரம்பிச்சிருக்கிறதுல படிச்சுட்டு உங்களால வர முடியலன்னா முடியாது என்பதை உடைத்தறியுங்கள். எங்களாலேயே முடியும் போது வரும்போது கூட அவர் வெங்கடாச்சலபதி சார் சொன்னார், இவங்களால முடியாதுங்கிறத உடைக்கணும் சார்னாரு. நாங்கள்லாம் உங்களை விட மிக சாதாரணமான நிலையில இருந்தவர்கள் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுறோம்னு அப்படி நினைச்சுக்காதீங்க. 300 ரூபாயை வச்சுட்டு எங்க அப்பா சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போயிட்டு ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லாமல் திரும்பி வந்தவன் நான். தெரியுமா உங்களுக்கு? மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு ஹாஸ்டல்ல சேர்றோம், அப்பதான் சீட்டுன்னு சொல்லிட்டாரு ரெக்டர். அழுது கொண்டே வெளியில் வந்தவன் நான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த கல்லூரியில் என்னால் படிக்க முடியவில்லையோ, மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் அங்க லாலி ஹால்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் நிறைய தடவை பேசியிருக்காரு அப்துல் கலாம் அவர்கள். அந்த லாலி ஹாலிலே அந்த கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த ஹாலிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே ரெக்டர் அதே பிரின்சிபல் இருக்கும்போது உரை நிகழ்த்தி இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஒரு காவல்துறை அதிகாரி ஆனதும் தொடர் வாசிப்பும் தானே இதற்கு காரணமாக இருக்க முடியும். யோசித்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று.
இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது இதை நீ உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி. ஏன் உங்களால முடியல தெரியுமா? இன்னும் சிறிது நேரத்தில் நான் முடித்து விடுவேன். கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமா கேட்டுக்கிறீங்க, அதனால இதெல்லாம் சொல்றேன். அருமை மாணவர்களே, மாணவிகளே, ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும் போது யாரும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் நண்பர்களே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தமிழ் தேசத்தினுடைய பெருமையும், உங்கள் மூதாதையர்களினுடைய தியாகமும், உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பும், உங்கள் ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகிறது என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்ததை அடைய முடியாமல் போவதற்கு காரணம் ஒழுக்க குறைவுதான் என்று ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியாக என்னால் அடித்து சொல்ல முடியும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. செல்போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னா, ஆப்பிள் proved that a cell phone can change the world every once in a year. புது செல்போனா வருது. Within 10 years, the magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. கையில ஒரு உள்ளங்கையில உலகத்தை அடக்கியாச்சுன்னு சொன்னான். அதுல நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரீஷேப்டு த கல்ச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரீஷேப்டு த கல்ச்சர் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கையகல செல்போன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால், வேற வெளிச்சத்துல புத்தகத்தை படிக்கிறது போய் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல இளைஞர்களினுடைய எதிர்காலம் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். ஒரு ராத்திரி 12 to 1:30 மணிக்குள்ள தீவிரவாதிகள் தங்களுக்குள்ள செய்திகளை பரிமாறிக்கிறாங்க. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் பிடிக்கணும்னு ஒரு செல்போன் டவரை எலிமினேஷன் ப்ராசஸ்ல எல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கமாண்டோ பீசஸ்லாம் அழைச்சிக்கிட்டு பெரிய தீவிரவாதியை பிடிக்க போறோம்னு போற. ராத்திரி 1 மணிக்கு யூனிஃபார்மோட போற. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல போய் நிக்குது. போத்திக்கிட்டு ஒரு பொண்ணு உலகமே மறந்து பேசிட்டு இருக்கு. போர்வை எடுத்து வாடெல்லாம் பக்கத்துல நிக்க பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டுருச்சு. அடுத்தது புறப்பண்ணோம். கமலான்னு ஒரு விமன் டிஎஸ்பி இருந்தாங்க. சார் இன்னொரு போனை பார்த்துடலாம் சார், இது ரொம்ப சந்தேகமா இருக்குனாங்க. ஏமா அது பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் நிற்க வேண்டாமான்னு. ஆனா பெண்கள் எப்பொழுதும் புத்திசாலி இல்லை சார் போய் பார்க்கலான்னாங்க. போனா அவன் தீவிரவாதி. அவன் யாருன்னே தெரியாம இந்த பொண்ணு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கு. ஒரு கையகல செல்போனை பத்தி இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்றதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இதை பதிவு பண்ணாம போனா ஏதோ உன்னை இழந்ததாக இருக்கும். உங்களுடைய திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதையெல்லாம் எங்களால், பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, பெண்கள் ஆண்கள் செய்வதையெல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சாதான் நீ ஐஏஎஸ் படிக்கலாமா, ஐபிஎஸ் படிக்கலாமா, என்ன படிக்கலாங்கிறது உனக்கு தெரியும். நம்மளால முடியாதுன்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கே வீழ்ந்த. அது உடைபட வேண்டும். சரி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? சாட்சாத் ஆண்கள் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணறிமை தீருதல் முயற்கொம்பே. அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க நினைப்பவர் பித்தராம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும். உரைநடையில் என்ன எழுதுனா தெரியுமா பாரதி? உங்க திறமை என்னன்னு பாருங்க. ஆண்கள் கவனமா கேட்டுங்க.
பெண் என்பவள் குருட்டு ஆந்தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று தெய்வத்திற்கு நிகராக பெண்ணை ஒப்பிட்டவன் பாரதி. இதை விட ஒருபடி மேல போய் திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைங்கிற புத்தகத்துல அற்புதமா எழுதியிருப்பார். படிங்க. என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று ஒரு ஆண் எழுதுகிறார். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதிர்ந்து போவீர்கள் உங்களுடைய திறமை என்ன என்று. அற்புதமா சொல்லுவாரு. பெண்ணில் பெருந்தக்க யாவுல அறத்துப்பால்ல கேள்வி எழுப்புவார். பெண்ணே பெருமை உடைத்து பொருட்பாலில பதில் சொல்லுவார். பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்துல இல்லவே இல்லடா இன்பத்து பல்ல முடிப்பார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன் பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூவை பார்த்துடலாமா? நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால வேகமா பேசுறேன். வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா? நீர் மீன்ல நீந்தி போற தடத்தை கூட பார்த்துடலாமா? ஞானிகளுக்கே தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமான்னு சந்தேகமா? என்ன தெரியுமா? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதின் ஆழத்தை அறிந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை. அவ்வளவு திறமைக்கு சொந்தக்காரர்கள். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 38 பேர் ட்ரைனிங்ல இருந்தாங்க, பேசுறதுக்காக போயிருந்தாங்க. குரூப் 1 ஆபீசர்ஸ். 27 பேர் பெண்கள், 42 பேர் ராணுவத்தில் சேர்றாங்க. லெப்டினன்ட் கர்னலா NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி முடிச்சு பயங்கர கடுமையான பயிற்சி முடிஞ்ச வியந்து போனேன். அவங்களுக்கு போய் ராணுவ தலைமையிட்ட உத்தரவு கேட்க போகும்போது நேவி ஏர்ஃபோர்ஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப பகல்காம் இஷ்யூல கூட போய் ஒரு பெண் வந்து ராணுவ விமானத்தை இயக்கி எப்படி கரெக்டா டார்கெட்டை தாக்கிட்டு திரும்பி பத்திரமா வந்தாங்கன்னு. 42 பேரை ராணுவத்துல ராணுவ படையை தரைப்படையில் அழைச்சிட்டு போறதுக்கு இதுவரைக்கும் பெண்களை லெப்டினன்ட் கர்னலா போடல. பாஸ் பண்ணிட்டாங்க. போய் ஆர்டர் பார்க்க போகும்போது ராணுவ தலைமை சொன்னிச்சு, பெண்கள் இதுவரைக்கும் நாங்கள் ராணுவத்தில் வைக்கல, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, முதல்ல உங்களுக்கு டெம்பரரி ஆர்டர் தர்றோம், நிரந்தர உத்தரவு அப்புறம் தர்றோன்னு. அன்னைக்கு ராத்திரியே ஃப்ளைட்டை பிடிச்சி 42 பேர் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? தனி மனித உரிமையை பறிக்கும் செயலை ராணுவ தலைமை செய்யக்கூடாது. ஒரே பரீட்சை, ஒரே ட்ரைனிங், ஒரே பயிற்சி, 24 மணி நேரத்துக்குள்ள பர்மனன்ட் ஆர்டரை கொடுறான்ட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. வாங்கிட்டு போய் ஆண் லெப்டினன்ட் கர்னலை விட பெண் லெப்டினன்ட் கர்னல் அற்புதமாக பணிபுரிகிறார்கள். ஒரே மாதத்துல அசஸ் பண்ணி சொல்றாங்க. எவ்வளவு திறமைக்கு சொந்தக்காரர் நினைத்து பாருங்க. ஏன் உங்களால முடியாது? இங்க நிறைய பேர் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களால சாதிக்க முடியுங்கிறதுக்காக சொல்ற. எங்க பாருங்க, கலெக்டர் புதுக்கோட்டையில கலெக்டர் வந்து பெண் கலெக்டர், எஸ்பி பெண், சிஓ பெண், ஜெயில் சூப்பரண்ட் பெண், ஆர்டிஓ பெண். ஒரு மாவட்டத்தையே பெண்கள் ஆட்சி செய்கிறார்கள். நாட்டையே ஆட்சி செய்கிற காலங்கள் உண்டு. இதை நீங்க ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த அரசியல்வாதிகிட்ட நீங்க எல்லாம் எப்படி சார் வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குலாம் வரும். அப்படியே நீங்க உடனே IAS பாஸ் பண்ணி போய் கலெக்டர் சீட்ல உட்கார்ந்து MLA MP எல்லாம் உங்களை வேலை செய்ய முடியாம தடுக்கிற மாதிரி. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் எலெக்டட், பியூரோக்ராட்ஸ் ஆர் செலக்டட். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய தகுதியினுடைய அடிப்படையிலே நீ தேர்வு செய்து எஸ்பியா கலெக்டரா வந்து உட்கார்ற. மக்கள் பார்த்து பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டாதான் நீ அரசியல்வாதியா வர முடியும். அது எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷம். இது எத்தனை வருஷத்துக்கு? 50 வருஷம். வாழ்க்கை பூரா உன்னால வந்து செக்யூர்டா, மரியாதையா, பிரஸ்டீஜா இருக்க முடியும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இதுக்காக தான் ராஜராஜனோ அல்லது தனசேகரன் சாரோ ஒரு IAS IPS அகாடமியை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு எங்களை போன்றவர்களை அழைத்து வந்து இங்கே உரை நிகழ்த்த வைக்கிறார்கள். இந்த செல்போன்ல உங்க கவனம் போகுது இல்லையா, அது போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு சைபர் கிரைம்ல வேலை பார்த்த போலீஸ் ஆபீசரா உங்களுக்கு சொல்றேன். அதிவேக இன்டர்நெட் அதுல மாட்டாம நீங்க இருந்தீங்கன்னாலே புத்தகத்து பக்கம் வந்துருவீங்க. புத்தகத்து பக்கம் வந்து கிளாஸ்லயோ அல்லது புத்தகத்தை படிக்கிறதோ 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியல சார்ங்கிறதா உங்க டீச்சர்ஸோட பெரிய குறையா இருக்கு. நேற்று என்ன வந்து பார்க்க வந்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்டதுல அவங்க சொன்னது தான். எங்க நீங்க அடி வாங்குறீங்கன்னா, இந்த செல்போன் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரியாத ஒற்றை காரணம் தான். நீங்க இன்ஜினியரா படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், ஆனா அடிப்படை உளவியலை சொல்லுகிறேன் ஒரு காவல்துறை அதிகாரியாக. அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள்.
முறையற்ற முறையிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் இந்த பிள்ளைகளினுடைய பண்பு நலன்களை கடைக்கோடிக்கு இழுத்து சென்று விடுகிறது. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது. பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அதை நீங்களாகவோ அல்லது பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லவில்லை என்றால் இந்த செல்போன் திரைகளும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் கள்ளங்கபடமில்லாத இந்த பிஞ்சு நெஞ்சங்களை உடைய இந்த பிள்ளைகளை, மாணவர்களையும் மாணவிகளையும் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளிவிடும். மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய சாதனைகளை இந்த ஒரு கையகல செல்போன் கெடுத்தே விடும். ஏன் கெடுக்கிறது அதையும் சொல்றேன். நீ செல்போனை எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். இது சைபர் சொசைட்டியில் சொல்ற வார்த்தைகள். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறியா, உடனே தொடாத. இப்போ எதுக்கு ஃபோன் எடுக்கணும்? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், எடு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வை. இது நடக்கிற காரியமா சார்? இது நடக்கிற காரியமா நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இது நடக்கலைன்னா காரியம்தான். புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் பண்ணணும்? போனை எடுத்து உடனே பேசணும்னு நினைச்சா அம்மாட்ட மட்டும் பேசிட்டு திங்க் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ணி டச் பண்ணா எடுத்து பேசிட்டு வச்சிடலாம். சும்மா எடுத்தேன்னு வச்சுக்க, வாட்ஸ்அப் குரூப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வரைக்கும் போய் ஓடிடியில் போய் நிற்கும். 3 மணி நேரம் ஆயிருக்கும். அம்மாட்ட பேசுறதை தவிர அத்தனையும் செஞ்சிருப்ப. உன் நேரம் பூரா போயிருக்கும். இந்த நேரம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நேரம் எப்படி போகுதுன்னு தெரியுமா? ஏன் போகுதுன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்தியர்கள் 150 300 முறை சராசரியாக செல்போனை எடுத்து நோண்டிட்டீங்க, நோட்டிபிகேஷனை பாக்குறீங்க. ஒரு நாளைக்கு இந்தியர்கள் 300 600 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை அதில் செலவு செய்கிறீர்கள். செட்டிங்ஸுக்கு போய் டிஜிட்டல் வெல்பீயிங்ல போய் தொட்டு பாரு. நேற்றை விட இன்னைக்கு 1 மணி நேரம் குறைச்சி பேசுறீங்க, இல்லைன்னா கூட பேசுறீங்கன்னு போடுவான். நேற்று 9 மணி நேரம் பார்த்துருப்ப, அதை முழுசா போட்டா பார்க்க மாட்டேன். அப்படி வடிவமைக்கப்படுகிறது அது. சரி, இது மட்டும் இல்ல. மார்க் ஜூக்கம்பெர்க் அமெரிக்க செனட்ல கூப்பிட்டு அறிவாளிகள் நிறைந்த ஒரு இடத்துல அவையிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணணும்னு அப்பா பிள்ளையோ வந்து உட்காந்துருக்கீங்க. அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா ஃபேஸ்புக்கு ₹1 கூட நீ வாங்குறது இல்லை டவுன்லோட் பண்றதுக்கு, எப்படா ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சமூக தமிழ் இங்கிலீஷ்ல சொன்னதை தமிழ்ல சொல்றேன். சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே நீங்கள் தவிர்க்கவே முடியாதபடி ஒளிருகின்ற விளம்பரங்கள் தான். ஆரம்பிச்சோன்னு விளம்பரம், நடுப்புற விளம்பரம், கடைசியில விளம்பரம். விளம்பரங்களை பார்ப்பதற்காக உனக்கு நேரம் இருக்கிறது. ஓடிக்கொண்டிருப்பது கெடிகார முள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்ற அறிவு கூட இல்லை என்றால் வர்றதுல 100க்கு 99 மிகைப்படுத்தினது அல்லது பொய். அதிகப்படியான தேவையற்ற செய்திகளால் இந்த இளைய சமுதாயம் மூளை நிறைஞ்சு போய் அடுத்தது என்னன்னு சிந்திக்க மறந்து ராத்திரி போகும்போதே செல்போனோட போறது போயிட்டு, காலையில எந்திரிச்சோன்னு செல்போனை தேடுறது, இல்லைன்னா ஓசோன்ல ஓட்ட விழுந்துருன்ட்டு தேடிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க தெரியுமா? சட்டையில பட்டன் போட்டோமா, என்ன சாப்பிட்டோம், எங்க போறோம், எதுக்கு போறோம் ஒண்ணுமே தெரியாம ரோபோ மாதிரி நடந்து போயிட்டு இருப்போம். எதுக்கு இந்த வாழ்க்கை? அப்படிப்பட்ட வாழ்க்கையா இது? சாதிக்க பிறந்தவர்கள் அல்லவா? உங்களிலும் பலர் சாதித்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அவெல்லாம் இந்த செல்போனை தூக்கி போட்டுட்டு புத்தகத்தோட தானே வாழ்றான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். இல்லைன்னா என்ன அப்புறம் வேற என்ன, எதை புரிந்து கொள்ள போகிறீர்கள்? சரி, இதுதான் இப்படியா? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த செல்போன் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகிறது. உன்னை செல்போனுக்கு முன்னால் முடக்கி போடுவது, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய உணர்ச்சியை தூண்டி அந்த செல்போனிலேயே உன்னை காக்க வைப்பது. பல கோடி டாலர்களை போட்டு இந்த செல்போன் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகின்றன. இது எதிர்பாராமல் அகஸ்மாத்தா நடக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. திட்டமிட்டு விரிக்கப்படுகின்ற வலை. செல்போனை தயார் செய்பவர்கள் சொல்லுவதை உங்களிடம் சொல்லுகிறேன். அதுல போய் நீ மாட்டிக்கிற. மனித உளவியல் என்ன தெரியுமா? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோவை அப்லோட் பண்றேன்னு வச்சுக்க, 10 நிமிஷம் தாங்காது உனக்கு. எத்தனை பேர் பார்த்துருப்பான், எத்தனை லைக் வந்திருப்பான். ஏன் தெரியுமா? இந்த மனிதர்கள், மற்றவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிற உளவியலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மை என்னவென்றால் ஒரு பயலும் உன்னை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவனை யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. 10 லைக் வந்திருக்குன்னு உனக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். 10 லைக்ல 9 லைக் என்ன தெரியுமா? தெரிஞ்சுங்க, இன்னைக்காவது
அவன் ஏதாவது கருமத்தை போட்டா நீ லைக் பண்ணுமேன்னு போடுறான ஒழிய உண்மையிலேயே விரும்பி ஒரு பயிலும் போடுறது இல்லையா. அதை பார்த்து நீ உன்னை ஏமாத்திட்டேன்னா எவ்வளவு முட்டாள்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். இந்த தொழில்நுட்பத்தையும் நிரல் வரிசையையும், யாருக்கு இந்த செல்போனை அனுப்ப வேண்டும், எப்போது அனுப்ப வேண்டும், படத்தை எப்படி காட்சிப்படுத்தப்பட வேண்டும், அத்துணையும் திட்டம் போட்டு யோசிக்கிறான், ரூம் போட்டு யோசிக்கிறான். ராத்திரியில நைட் மோடு, டார்க் மோடெல்லாம் கொடுக்குறாங்களே, மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் பாராட்டுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த மனித மனம் இயங்குகிறது என்ற உளவியலை உங்களை விட அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதை சொல்லியே உங்களை காக்க, உன்னுடைய நேரத்தை நீ எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவில் உட்காந்துட்டு அவன் முடிவு பண்றான். யோசித்து பாருங்க. இதுல யாருகிட்ட நேரத்தை அதிகமா எடுத்துக்கிறதுங்கிறதுல அந்த செல்போன் நிறுவனங்களுக்குள் மிகப்பெரிய போட்டியே நடக்கிறது. உருப்பட முடியுமா நம்ம? இந்த ஒற்றை காரணத்தினால் தான் மாணவர்களே, மாணவிகளே, உங்களுடைய சிந்தனைகள் அத்துணையும் அதிலே சென்று புத்தகத்தில் இருந்து விலகி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா, இன்னைக்கு என்ன செய்யலாம், எதை பண்ணலாம். மிகப்பெரிய ஆட்கள்லாம் பாருங்க. யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடந்துச்சு. விஐடி விஸ்வநாதன் சார் நானும் பேச போயிருந்தோம் அமெரிக்காவில், ஃபெட்னால. அவன் சொல்றான் 30லேருந்து 35 வயசுல பில்லியனர் ஆயிருக்கான், பெண்களும் ஆண்களும். 140 பேர் போப்ஸ் மேகசின் வந்து வெளியிட்டு இருக்காங்க. 41 பேர் பெண்கள். பில்லியனர்ஸ், நாட் மில்லியனர்ஸ். அப்போ அதுல சொல்றான், நான் ஒன்று படிச்சேங்க, ஒரு மேகசின், டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு மனநல மருத்துவர்கள் வந்து 15 நாளைக்கு ஒன்று வெளியிடுறாங்க. அதில் போட்டிருக்காங்க, இந்தியாவில் 50% இளைஞர்கள் வந்து செல்போன் அடிக்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மனநல மருத்துவம் தேவை. அவங்களே செல்போனை வேண்டான்னு நினைச்சாலும் விட முடியாத அளவுக்கு 25% கெட்டு குட்டிச்சோரா போயிட்டான். இதுக்கு மேலே ஆகாமல் இருக்கணும்னா அவனுக்குலாம் மனநல மருத்துவம் தேவைங்கிறான். உங்களெல்லாம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணுங்கிறான். யோசிச்சு பாருங்க. நீங்களே அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சா கூட அதை விட முடியாத அளவிற்கு சில பேர் அதிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். இந்த காரணத்தினால தான் நீங்க ஜெயிக்க முடியறது இல்லை. இறுதியாக சொல்லுகிறேன், பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் முடிந்திருக்கிறது. 1.25 மணி நேரம், 1/4 மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் கொஸ்டினுக்கு வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும், உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம். என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும்னா அது தனக்கு இன்பத்தை தரக்கூடிய லட்சியமாக இருந்தால் மட்டுமே, அவன் விரும்பினால் மட்டுமே அவன் அதில் வெற்றி பெற முடியும். சில பேர் லட்சியத்தை அடைகிறாங்க, பல பேரால் அடைய முடியல. ஏங்கிறதுக்கு சொல்றேன். ஆப்பிரிக்க காடுகளில் பார்த்தீங்கன்னா கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமாக துகிலிடும், ஒரு பக்கம் சிங்கம் முழிக்கும். இயற்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சிங்கத்துக்கு ஒரே வேலை, எப்படியாவது ஒரு மானை பிடிச்சி சாப்பிடணும். மானுக்கு அப்படி இல்லை, இந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும், அதே நேரத்தில் உணவையும் உண்டாக வேண்டும். நீங்க டிஸ்கவரி சேனல்ல பார்க்குற மாதிரி இந்த மான் போய் ஓட ஆரம்பிக்கும் போது வலிமை அதிகமான சிங்கம் போய் கழுத்தை பிடிச்சி அடிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு மானை ஒரு சிங்கம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 9 முறை முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முறைதான் வெற்றி பெறும். வலிமை குறைவான மானை வலிமை அதிகமான சிங்கம் 9 தடவை முயற்சி பண்ணாதான் ஒரு தடவை ஜெயிக்க முடியுது. இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன் தெரியுமா? எப்படி 8 தடவை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடமிருந்து தப்பித்து விடுகிறது? யோசித்து பார்த்துறீங்களா? எப்படி தெரியுமா? மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உன்னுடைய லட்சிய வெறி, லட்சிய வேட்கை என்பது உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறுவாய். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் எல்லோரையும் போலத்தான் இருக்க முடியும். நம்பிக்கைன்னு சொல்றாங்களா என்ன? முடியாது நம்மால் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. நம்மால் முடியுமா என்று எண்ணுவது அவநம்பிக்கை. நம்மால் முடியும் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இது சத்தியம். மனசுதான் அத்துணைக்கும் காரணம். மனசுதான். My dear students, the golden key to remember is the sole author of your life is mind. Sole author of your life. அப்படின்னா என்ன? If you master your thoughts, you master your mind. If you master your mind, you master your life.
ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின்டா. விதியை மதியால் வெல்லலாம். இப்போ நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன், முகம் எல்லாம் தெரியுது. ஐ see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கிறது. அது என்ன என்று எனக்கு தெரியாது, நீ தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். That is your idea, that is your passion, that is your vision, that is your mission. அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றியினுடைய முதல் படியிலே கால் எடுத்து வைக்கிறாய். சரி, கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. All power is within you. You can achieve anything and everything. Don't believe that you are weak. நம்ம வீக் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறவங்க ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. முயற்சியை பற்றி இங்கே சொல்லும்போது 3 தடவை 4 தடவை எழுதுறவங்க தான் பாஸ் பண்ணுறாங்கன்னு ராஜராஜன் சொன்னார். ஒரு உதாரணத்தை ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கின்ற கடலூரை போன்ற இடத்திலிருந்து படிக்கின்ற மாணவர்களுக்காகவே இது. புராணங்களில் சில நல்ல செய்தியும் இருக்கும், அது நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்தால் எடுத்துக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. பரமசிவன் சங்கு ஊதுனாதான் வருண பகவான் மழை பொழிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மழை வேணும் நாட்டுக்குன்னா பரமசிவன் எடுத்து சங்க ஊதணுமா, வருண பகவான் காதுல சங்கு சத்தம் பெற்றா மழை பொழிவாராம். இது ஒரு ஐதீகம். காரணத்தோடு இந்த பதிவு. எல்லாரும் முயற்சிங்கிறீங்களே, பூமிநாதன் கேட்டீங்கன்னா முயற்சி எவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்லுவாரு. எத்தனை 7 தடவை எழுதி பாஸ் பண்ணவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதுக்காக அந்த பதிவு. உடனே ஒரு பெரிய முனிவர் பரமசிவன்ட்ட கடும் தவம் புரிகிறார். ரொம்ப கவனமா கேட்குறீங்க. பரமசிவன் என்னடா வரம் வேணும், ஏன்டா இப்படி தவம் பண்ற அப்படின்னு கேட்கிறார். நீ கேட்கிற வரத்தை கொடுக்குறேன். அவன் சொல்றான், அந்த வரத்தை நான் கேட்கும் போது கொடுங்கிறான். அவன் பயங்கரமானவன். இது மாதிரி பரமசிவன்ட்ட ஒரு பெரிய வரம் பெற்றவன் அப்படிங்கிறதுனால இவன் எந்த ஊருக்கு போனாலும் அவனை காலை கழுவி 3 வேளை சோறு போட்டு அவனை அப்படி பார்த்துக்குவாங்க. பயம் இல்லைன்னா சப்ஸ்டானா என்ன பண்றது. தஞ்சாவூர் மாதிரி ஒரு ஊருக்கு வரான். விவசாயிகள் நிறைஞ்ச இடம்னு வச்சுங்களேன். என் ஊர் தஞ்சாவூர், அதனால சொல்றேன். வந்த உடனே எல்லாரும் ஒன்னா சேர்த்து, வயல் இருக்கு, கலப்பை இருக்கு, உடம்புல சக்தி இருக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறதுடா. நம்ம போய் உழுதா பணம் வரப்போகுது. இவனை போய் ஒருத்தனும் பார்க்காதடா. ஒருத்தனுமே போய் பார்க்கல. 3 நாள் பார்க்குறான். உங்களுக்குலாம் அவ்வளோ திமிராடா, திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் நான், எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என் காலை கழுவி சோறு போட்டா நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களா பாருன்னு சொல்லிட்டு உடனே பரமசிவன் கேட்டான், நான் கேட்ட வரத்தை இப்போ கொடுன்னா. என்ன வரம் வேணும் சொல்லுன்னு. உடனே அவர் அங்கேருந்து முனிவர்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மழையே பெய்யக்கூடாது, சங்குதுனா தானே மழை பெய்யும், வர்ணபவன் காதில் பட்டோன்னு சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டார். கொடுத்த வரத்தை காப்பாற்றணும்ல. எல்லாரும் வயலுக்கு போனா மழை இல்லை, ஒவ்வொருத்தனா தொழுவத்தில் கொண்டு போய் கலப்பைய வச்சுட்டான். ஒருத்த மட்டும் தினமும் போய் உழுதுகிட்டே இருக்கான். நாரதர் அங்கேருந்து பார்க்குறாரு, என்னடா மழையே இல்லை, தான் பரமசிவன் சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டான், இவன் ஏன்டா உழுவுறான் முட்டா பயிலான்ட்டு கீழே வர்றாரு. இவரை நாரதர்னு அவனுக்கு தெரியாது. ஏன்டா உழுவுறேன்னு கேட்குறாரு. மழை தான் இல்லையா, ஏன் உழுவுற? அவன் சொன்னா, ஐயோ செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா நான் மறந்து போயிடுவேன்யா. எவ்வளவு அமைதியா கேட்குறீங்க. பின் டிராப் சைலண்ட்னா இதுதான். மறந்துடுவேன், அது மறக்க கூடாதுங்கிறதுக்காக உழுதுட்டு இருக்கேங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடறான். நேராக பரமசிவன்ட்ட போறாரு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா. என்ன தஞ்சாவூருக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டியா? ஆமா, அந்த அந்த முனிவன் அப்படி ஒரு வரத்தை கேட்டுவிட்டான். அயோக்கிய போய நான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் சங்க எடுத்து வச்சுட்டேன், வேற வழி இல்லை அப்படிங்கிற. உடனே அந்த ஆள் சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, கீழே பாரு அப்படிங்கிறார். பரமசிவன் கீழே பார்க்குறாரு. ஒருத்த மட்டும் உழுதுட்டு இருக்கான். ஏன்டா மழையே இல்லை முட்டாப்பாயவன் ஏன்டா உழுதுட்டு இருக்கான் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதர் சொல்றாரு, இல்லை நானும் அப்படிதான் நினைச்சேன், அவன் முட்டாள்னு. அவன் முட்டாளா நம்ம முட்டாளான்னு தெரியல, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் போய் கேட்டேன், செஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான், நான் உழவு தொழிலை விட்டா மறந்துடுவேன், அதனால மறக்காம இருக்கிறதுக்கு உழுதுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டான். யார்? நாரதர் போயிட்டாரு. பரமசிவன் யோசித்தாரு, ஏண்டா நம்ம தொழிலே சங்கூதுற தொழிலாச்சு, இவன் பேச்சை கேட்டுட்டு சங்க ஓரமா வச்சுட்டோமே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதா, எடுத்து ஊதி பார்ப்போம்னு போன்னு ஊதுனாம் பாருங்க. வர்ண பகவான் சொல்றான், ராத்திரி 12 மணிக்கு ஊதுறான் பாரு, இவ்வளவு நாள் ஊத வேண்டாம்.
மழையை கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடையே. சர்ச்சில் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது பிரிட்டிஷ்ல ரொம்ப லேட்டா போயிட்டார். 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. கூட்டம் முடிஞ்சிடும். இங்க மாதிரிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. வந்துட்டீங்க, 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க. கான்வகேஷன் இப்படி பிடிச்சாரு மைக்க. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப்னு போயிட்டார். எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய முயற்சியை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டது உண்டு. நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. காரணம், முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர். முயற்சி அல்ல மாணவிகளே, மாணவர்களே, முடியும் வரை செய்வதே முயற்சி. உங்களுடைய முயற்சியை கைவிடாதீர்கள். இந்த எஸ்எம்பி ஐஏஎஸ் அகாடமியானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் உங்களாலும் கலெக்டராக முடியும், உங்களாலும் எஸ்பி ஆக முடியும், உங்களாலும் பெரிய மனிதர்களாக முடியும் என்ற நம்பிக்கையோடு வெளியிலே செல்லுங்கள். வாழ்க்கையே நம்பிக்கைதான். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.